இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை தவ காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனைகளை பார்ப்பதற்கு முன்பாக தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இந்த போரானது சும்மா எல்லைகளுக்கு இடையே நடக்கிற ஒரு போராக, சண்டையாக தெரியவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பையும் மனிதகுல அழிவையுமே இந்த போர் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபித்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளுக்கு இடையே அமைதி ஏற்பட நம்ம ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இந்த தவ காலத்தோட கடைசி வாரத்துல நம்ம இருக்கோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறாகவும் புனித வாரமாகவும் நம்ம அனுசரிக்க இருக்கிறோம். தவ காலத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற மைய கருத்து என்னவென்றால், இறப்பிலிருந்து உயிர்ப்பு, இருளிலிருந்து ஒளி, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் என்கிற இந்த ஒரு கருத்தை தான் வலியுறுத்தி 3 வாசகங்களுமே இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கின்றன. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்குனர் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல கொடுக்கப்பட்டிருக்க இறை வார்த்தை என்பது, உங்களை கல்லறைகளிலிருந்து எழுப்பி நான் உங்களை உயிர்ப்பிப்பேன் என்பதுதான். இந்த மறுவாழ்வை, இந்த உயிர்ப்பை நானே செய்தேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பது தான் இன்றைக்கு இறைவாக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகமானது திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊன் இயல்பின்படி வாழ்பவர்கள் கடவுளுக்குரிய ஆவிக்குரிய ஒரு வாழ்வை வாழ முடியாது. ஆகவே உங்களுக்கு இந்த ஊன் இயல்பிலிருந்து விடுதலை அளித்து ஆவிக்குரிய ஒரு வாழ்வை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஆவிக்குரிய தூய ஆவியானவருடைய ஒரு இயல்பை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகம். இதுவும் இருளிலிருந்து ஒளிக்கான ஒரு அழைப்பை தான் நமக்கு கொடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது கடந்த 3 வாரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட நீண்ட நெடிய நற்செய்தி வாசகங்களைப் போல இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியா செல்கிறார். பெத்தானியாவில் அவருடைய நெருங்கிய நண்பர்களான லாசர், மார்த்தா, மரியா வீட்டிற்கு தான் செல்லுகிறார். அன்புமிக்கவர்கள், இந்த நீண்ட நெடிய வாசகம் அப்படி என்று சொன்னேன். சுருக்கமாக இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லாசர் நோயுற்று இருக்கிறார், அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இந்த குடும்பத்திற்கும் இயேசுவுக்கும் என்ன தொடர்பு என்பதை பல்வேறு இன்றைய மன்னா செய்திகளில் உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். எருசலேம் செல்லுகிற வழியில இந்த பெத்தானியா இருந்த ஒரு காரணத்தினால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெத்தானியாவில் இவருடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்த லாசர், மார்த்தா, மரியா வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து செல்வார் என்று தான் நம்ம நற்செய்தி வாசகங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இயல்பாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த குடும்பத்தின் மீது கொஞ்சம் அதிக பாசம் இருந்தது என்று கூட சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது லாசர் நோயுற்று இருக்கிறான், இறக்க போகிறான் என்கிற ஒரு செய்தி கிடைக்கிறது. நம்ம வீட்டில் யாராவது நோயுற்று இருக்கிறார்கள் அல்லது இறக்க போகிறார்கள் என்று தெரிந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் அவர் இறப்பதற்கு முன்னமே ஓடி போய் அவங்க முகத்தை ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிப்பது, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கேட்டும் அதனுடைய வீரியத்தை உணர்ந்தும் இன்றைக்கு காலதாமதமாக செல்வதைத்தான் முதல் பகுதியாக நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில கூட ஏற்படலாம். ஏன் கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் கடவுள் எங்களை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரியே இருக்கு? எவ்வளவு ஜெபம் பண்ணி நாங்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்தாலும் கடைசியில தோல்வியா முடிஞ்சிருக்கே. இதுல கடவுள் சித்தம் இல்லையா? ஏன் கடவுள் அமைதியா இருக்கிறாரு? ஏன் கடவுள் காலதாமதமா எங்களுக்கு பதிலளிக்கிறார்? அல்லது கடவுளுக்கு எங்க குடும்பத்து மீது அக்கறையே இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் நம்ம எல்லோருக்குமே எழும். இதே கேள்விதான் மார்த்தா, மரியாவுக்கும் ஏற்பட்டிருக்கலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் செய்தியாக இதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கால தாமதம் செய்வது அவர்களுடைய தேவையை புறக்கணிப்பது அல்ல. இயேசு கால தாமதம் செய்வது அவர்கள் மீது கொண்ட வெறுப்பினால் அல்ல. பார்வையற்றவராக இருப்பது அவர் செய்த குற்றமா அல்லது அவருடைய மூதாதையர் பெற்றோர்கள் செய்த குற்றமா என்ற கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில், இவர் பார்வையற்றவராக இருப்பது இவருடைய பாவம் அல்ல, இவருடைய பெற்றோர்கள் பாவமும் அல்ல, மாறாக இவரில் இறை மாட்சிமை வெளிப்படுத்தப்படவே இவர் பார்வையற்றவராக இருக்கிறார் என்று சொல்லியிருப்பார். அதே போல இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கால தாமதமாக வருவது அவர்கள் மீது அன்பற்று அல்ல, அல்லது அவர்கள் மீது வெறுப்பினால் அல்ல, மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக
இறை சித்தம், இறை மாட்சிமை லாசரின் வழியாக இந்த உலகத்திற்கு வெளிப்படவே நமது ஆண்டவர் கால தாமதமாக வந்தார் என்று தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் தாமதிக்கப்படுகிற பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில இறைவன் அமைதியாக இருப்பதாக நம்ம உணர்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இறை பிரசனம் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாக நம்ம உணர்கிற பொழுது, இறை மாட்சிமை நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படத்தான் இவைகள் நிகழ்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தியாக அனுபவிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறைத்தன்மையும் மனித தன்மையும் வெளிப்படுகிற ஒரு காட்சியைத்தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு அந்த குடும்பத்தின் மீது மிகவும் பாசமாக இருந்தார். இயேசு லாசர் மீது அன்பு கொண்டிருந்தார். லாசருடைய இறப்பை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதார் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்வேறு நேரங்களில் என் நிலைமையை கடவுள் புரிஞ்சுக்கிறதே கிடையாதா, எங்க கண்ணீர் அவருக்கு தெரியலையா, எங்க குடும்பத்துடைய சூழல் அவருக்கு புரியலையா, என் மனசை யார் புரிஞ்சுப்பாங்க அப்படி என்று கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு லாசருக்காக அழுத அந்த ஒரு நிகழ்வு, இயேசு முழுவதும் மனித தன்மையோடு நம்மை புரிந்து கொள்கிறார். பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் இயேசு நம்மை போல வாழ்ந்திருக்கிறார் என்கிற இந்த உண்மை நமக்கு ஆறுதலை தருகிறது. அன்புமிக்கவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையில கூட இறப்பு இன்றைக்கு வெற்றி கொள்ளவில்லை, கடவுளே வெற்றி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையால தன்னுடைய இறை தன்மையை வெளிப்படுத்தி லாசரே வெளியே எழுந்து வா அப்படி என்று ஒற்றை வார்த்தையால் இன்றைக்கு லாசருக்கு உயிர் கொடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையில கூட மனித தன்மையோடு நம்ம துன்பங்கள் பெற்றாலும் இறைவனுடைய இறைத்தன்மை நம்மை பாவங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் உயிர்த்தெழச் செய்யும் என்பது தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிற அழகான இரண்டாவது ஒரு செய்தி. அன்புமிக்கவர்களே, மூன்றாவது ஒரு அழகான செய்தி இன்றைக்கு மார்த்தாவுக்கும் இயேசுவுக்கும் நடக்கிற அந்த உரையாடலில் கடைசியில மார்த்தா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீரே கிறிஸ்து என்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் அறிக்கை, விசுவாசத்தினுடைய பிரகடனம் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஏன் இந்த ஒரு பகுதியை நான் அழைத்து சொல்லுகிறேன் என்றால், மார்த்தாவினுடைய நிலை, தன்னுடைய சகோதரனை இழந்திருக்கிற ஒரு நிலை, தான் நண்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்த இயேசு அந்த இறப்பிற்கு காலதாமதமாக வருகிற ஒரு நிலை, இறந்து 3 நாள் கழித்து வருகிற நிலை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாங்கள் ஒதுக்கப்பட்டதாக, அல்லது தாங்கள் அனாதைகளாக, அல்லது தங்களுடைய உறவுகள் எல்லாம் தங்களை ஏமாற்றியதாக பரிதவித்துக் கொண்டிருந்த மார்த்தா இந்த ஒரு இக்கட்டான ஒரு துன்பகரமான ஒரு சூழலில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீரே கிறிஸ்து அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிற ஒரு செயல்தான் நமக்கு இன்றைக்கு இறைவன் கொடுக்கிற மூன்றாவது ஒரு பாடம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், அந்த துன்பங்கள் நடுவே இறை பிரசன்னத்தை யார் யாரெல்லாம் உணர்ந்து கொள்கிறோமோ அவர்களுக்கு நிச்சயமாக உயிர்ப்பு உண்டு, மறுவாழ்வு உண்டு என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த மனித வாழ்க்கையில துன்பங்கள் இன்றியமையாதது தான். யாருக்கும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு இல்லைத்தான். துன்பங்கள் வருகிற நேரத்துல, இழப்புகள் வருகிற நேரத்துல, சவால்கள் வருகிற நேரத்துல, சந்தேகங்கள் வருகிற நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டால் நாமும் வாழ்வோம். கடைசியாக இந்த தவக்காலத்துல இந்த நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடம் என்பது, இந்த தவக்காலத்துல சந்தேகத்திலிருந்து நம்பிக்கையையும், இருளிலிருந்து ஒளியையும், சாவிலிருந்து புது வாழ்வையும், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மனித பலவீனங்களால் ஏதாவது ஒரு கல்லறையில நம்ம அடக்கம் செய்யப்பட்டிருந்தால், அதாவது அவநம்பிக்கை என்கிற ஒரு கல்லறையாக இருக்கலாம், பாவம் என்கிற ஒரு கல்லறையாக இருக்கலாம், எதிர்நோக்கற்ற ஒரு கல்லறையாக இருக்கலாம், நம்பிக்கையற்ற ஒரு கல்லறையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு கல்லறையாக இருக்கலாம், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கல்லறையாக இருக்கலாம். நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கை உள்ளவர்களாகவும், இருள் சூழ்ந்த ஒரு நிலையிலிருந்து ஒளிக்கு செல்பவர்களாகவும், ஊன் இயல்போடு வாழ்பவர்கள் ஆவிக்குரிய இயல்போடு வாழவும் இந்த தவக்காலம் நம்மை தூண்டுவதாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.